ஆ காவல்துறையோட மைண்ட் செட்டும் சரி, அவங்களுடைய வே ஆஃப் இன்வெஸ்டிகேஷனும் சரி, எல்லாமே ரொம்ப அவுட்டேட்டடா இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு டெக்னாலஜி அ டெவலப் ஆன ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாரி ஒரு சிம்பிள் திருட்டு கேஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். ஆனா இப்பவும் இந்த 3 டிகிரி அ ட்ரீட்மென்ட்க்கு வந்து அவங்க ரிசார்ட் பண்றாங்க. ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு வந்து இன்னைக்கு நாட்டுல இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இருக்கு. தள்ளாடி, மூச்சு முட்டி, எந்த நேரத்துல செத்து போயிருவோங்கிற நிலைமையில இந்த நாட்டுடைய சிவில் ரைட்ஸ் இருக்கு. ஆனா இடையில இடையில ஜம்ப் பண்ணுது, எந்திரிக்குது. அதனால வந்து நமக்கு வந்து இந்த இந்த வழக்குல நீதிபதிகள் நடந்து கொண்ட முறையும் சரி, அரசு நடந்து கொண்ட முறையும் சரி, ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிங்க. சாத்தான்குளம் விவகாரத்துல அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் குரல் எழுப்பினார். ஏன்? இவங்க வந்து அதை பத்தி முதல்ல அந்த அந்த சாவு வந்து போலீஸ் காவல்துறை என்ன சொல்லிச்சோ அதே தான் முதலமைச்சரும் சொன்னார் முதல்ல அன்னைக்கு. அப்ப இவர் குரல் எழுப்பினாரு. இன்னைக்கு இந்த இதுல வந்து அது அண்ணா யூனிவர்சிட்டி இன்சிடென்ட்டா இருக்கட்டும், இந்த இன்சிடென்ட்டா இருக்கட்டும், உடனடியா அரசின் மேலிடம், ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிற அரசியல் அதிகாரிகள், இப்ப அவங்களை வந்து பொலிட்டிக்கல் ஆபீசர்ஸ் சொல்லுவோம், சீஃப் மினிஸ்டர் இவங்களை எல்லாம், எங்களை எல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் சொல்லுவோம். ரெண்டு பேருமே அதிகாரிகள் தான், அரசுடைய அதிகாரிகள் தான். பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி இன்னைக்கு என்ன பண்ணாங்க? உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதுதான் இவங்களுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப அதிமுக வந்து இப்ப 5 வருடங்களாக 25 இது நடந்திருக்கு, கஸ்டோடியல் டெத் நடந்திருக்குன்னு சொல்றாருல. அந்த 5 வருஷத்துல 1 வருஷம் வந்து ஏடிஎம்கே அரசு. சாத்தான்குளத்தையும் சேர்த்து தான் அந்த 24 எதுவும் கணக்கு சொல்றாங்க. அதனால அதுக்கு இவர் முதல்ல பதில் சொல்லணும். சுருக்கமா சொல்றதுனாங்க, பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் இந்த அரசுடைய குறைகளை பற்றி சொல்றதுக்கு தார்மீக உரிமை கிடையாது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இருக்கு. நம்ம கேட்கணும். குறைகள் இருக்கும்போது நிச்சயமா கேட்கணும். ஏன்னா குறைகளை வந்து தீர்த்துக்கணும், சரி செய்யணும் அப்படிங்கிற ஆவலுள்ள ஒரு ஒரு அரசு, பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி மேல உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நமக்கு இருக்கு. அப்படிப்பட்ட நம்பிக்கையை வந்து ஊக்கப்படுத்துற மாதிரி தான் இதுவரைக்கும் பல செயல்கள் இவங்க நடத்தியிருக்காங்க. அதனால அந்த நம்பிக்கை இருக்கு. அதனால நம்ம கேட்கிறோம்.